மைக் டெஸ்டிங் 1 2 3 செக் செக் செக். இதை கட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாரு vlogs அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்படி பதுங்கி பதுங்கி பேசிக்கிட்டு இருக்கேன், புலி ஏன் பதுங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து மிட் நைட் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். தேவையில்லாத வேலை, சும்மா இருந்தால் இப்படிலாம் தோணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் வந்து இப்போது மிட் நைட்லாம் இல்லை, இது வெறும் 12:45 தான் ஆகுது. நான் இப்போ தான் வந்து என்னோடய வீடியோலாம் முடித்தேன். இந்த ரூம் பார்க்க வேணாம், ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த ரூமும் இந்த ஹாலும் தேவைப்பட்டதுனால எங்கள் அம்மா வந்து அந்த ரூமில் போய் தூங்கிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் முடிச்சுட்டு ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஆசையாயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மூமெண்ட்லேயே வச்சுக்கலாம், அப்படி வீடியோ பார்க்க எனக்கே போராக இருக்குது. அதனால் அந்த ஸ்வீட் டிஷ்ஷை வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் இப்போ இறங்கிட்டேன். ஆக்சுவலாக பொருளெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா செப்டோ இருக்கும், செப்டோவில் போட்டு திருட்டுத்தனமாக வாங்கிடலாம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து திருட்டுத்தனமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், லேட் நைட் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நம்ம டாஸ்க். மாட்டினா எலும்புலாம் மீறுமான்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிஷ்ஷு பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது, அந்த வீடியோவில் பார்த்து வேணால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதோ பெரிய ப்ராசஸ் இருக்கிற பெரிய கஷ்டமான டிஷ்ஷு, எதுக்கு எடுத்தேனே தெரில. பட் ஆனால் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. இந்த பீரியட் டைம்ஸ் கிரேவிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எந்த கர்மமும் இல்லை. ஆனால் ஏன் எனக்கு இப்போ வந்து அது திடீர்னு எனக்கு அது வந்து வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது, செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ரூம்குள்ளே தான் சந்திரமுகி குடி இருக்கா. மெயின் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு இப்படி வச்சா கொஞ்சம் அவ்வளோ நல்லா கிளாரிட்டியாக இருக்காது. இந்த லைட்டை நான் எங்கே செட் பண்ணுவேன்? கிச்சன் வேறு எங்கள் மம்மி க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. நான் தோசை ஊற்றி சாப்பிடுவேன்ட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. தனியாக சாப்பாடு பசி வேற தனியாக இருக்குது. ஸ்வீட் செஞ்சுட்டு அப்புறமா தோசை ஊற்றி 2 சாப்பிட்டுட்டு படுக்கலாம். சரியா? சரி, நான் லைட்டை முதல்ல செட் பண்ணுறேன். இதுங்களும் என்னைய சதி பண்ணுது கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து நான் ஏன் இப்படி ஸ்வீட்டெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்குவிட் கேம்ஸ் பார்க்கலான் இருந்தேன். அடுத்தது வந்து இன்னைக்கு தான் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு அதை பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் நான் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா, அக்கௌண்ட் இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு எல்லா பக்கிங்களும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறாங்க போல. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே, இது எங்கள் அண்ணன் கிட்ட தான். அண்ணனை வந்து நைட் எப்போ வேணால் எழுப்பலாம், அவன் வந்து எப்பவும் அவைலபிளாக இருப்பான். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், முதல்ல போய் குக்கிங்கை முடிச்சுட்டு வருவோம். அப்புறம் வந்து பொறுமையாக வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு அப்படியே கொரியன் ட்ராமா பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சாப்பிட்றோம். ஒரு வழியாக வந்துட்டு லைட்டை செட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் அங்கே சமைக்கும் போது திருப்பி லைட்டை மாற்றி பண்ணி ஹெல்ப்புக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இது நான் ஷார்ட்ஸாகவும் எடுக்கணும், லாங்காகவும் எடுக்கணும். ஐயோ, இது உனக்கு தேவையா? அண்ட் ரொம்ப வேர்க்குது கைஸ். சத்தியமாக நம்மளால கொண்டையில முடியாது. சென்னையில் பகலை விட ராத்திரி வாழ்ற என்கிட்டலாம் கேட்டு பாருங்க, அப்படியே அனல் அப்படி இருக்கும். அனல் மூச்சு இப்படி முட்டுற அளவுக்கு அனல் இருக்கும். ஏனே தெரிய மாட்டேங்குது. சென்னை பீப்புள், ஐ ஹோப் யூ குட் ரிலேட் திஸ். சரி, ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொண்டே போட்டுக்கிறேன். வெயிட். இந்த ரப்பர் பேண்ட்லாம் ஏன் இப்படி செய்யறாங்கன்னே தெரியல. 2 சுத்து வந்து லூஸா இருக்கு, 3வது சுத்து டைட்டா இருக்கு, மண்டெல்லாம் வலிக்குது. சரி, ஓகே, நவ் போட்டாம சவுண்டு வராம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும். 2 லேயர் ஆஃப் குக்கிங் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் லேயருக்கு தேங்க்ஃபுல்லி எல்லாமே இருக்கு. லாஸ்டா பண்ண வீடியோல வந்து தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ எல்லாமே இருக்கு. எஸ், இது ஏலக்காய் பவுடரா தான் இருக்கணும். ஓகே, சக்ஸஸ், எல்லாமே இருக்கு. செகண்ட் லேயருக்கு வேணா ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜெப்டோ போட்டுக்கலாம். இப்போ வேணாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்துட்டு சேமியாவெல்லாம் நல்லா நொறுக்கி போடணும். நீட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா குனாஃபா ஸ்டைலில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இதை வறுக்கிறதுக்கு வந்து நெய் போட்டு வறுக்கணும். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, மில்க் மேடு இதெல்லாம் போட சொன்னாங்க. என்னென்னா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால எல்லாமே கட்டியாக இருந்தது. இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த கட்டியெல்லாம் எப்படி நான் வந்து மெல்ட் பண்ணுவேனே தெரில. மாறி எல்லாத்தையுமே போட்டு சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி ரோஸ்டடாக ஆகும் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லேயர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். செகண்ட் லேயர் வந்து இந்த பாலை வந்து அப்படி காய விட்டு அது ஏதோ அது மாதிரி திரியாக வருமா, அது மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் ஹியூஜ் ப்ராசஸ். அதனால சைடில் அதையும் சேர்த்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். பாலை வந்து வச்சாச்சு. அதுக்கு குங்குமப்பூ இல்லை, அதனால நான் வந்துட்டு கேசரி பவுடர் போட்டிருக்கேன். இது என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பால் கெட்டு போயிடக்கூடாது. ஷூ வேகுது. ஸோ கைஸ், ஆக்சுவலி இப்போதான் இந்த டிஷ்ஷோட பேரை கண்டுபிடிச்ச மறந்துட்டேனே. திராம்சு குனாஃபா கப் ரப்டி மேங்கோ.
இது எல்லாத்தையும் கலந்தது. குனாஃபா ரப்டி மேங்கோ கப். ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அந்த பேஸ் லேயர் குனாஃபா வந்து நம்ம பண்ணிட்டோம். அந்த ரப்டிக்கு தான் இப்போ இந்த பாலை வச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு தண்ணி ஊற்றின பால்னு நினைக்கிறேன். அது மாதிரி வர மாட்டேங்குது. ஸோ நான் வந்து அதுக்கும் ஒரு ஸ்டெப்னி பிளான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து ரப்டி பண்ணும்போதுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரெட் இருக்குல்ல, தொட்டு சாப்பிடுவோம்ல பிரெட்டு, அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீச்சு போட்டு அந்த அந்த பாலில் போட்டாங்கன்னா அது வந்து அந்த அந்த ரப்டியோட டெக்ஸ்டரில் வந்துடும். இப்போ நான் அதை தான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது எதுவும் ஆகலைன்னா அது பொங்கி வர மாதிரி இருக்க தவிர ஆடை ஆக மாட்டேங்குது. ஸோ அதை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஐயோ, அந்த குனாஃபாவை பண்ணி வச்சு அப்படியே இருக்கு, அதை இப்போ ஏதாவது கிளியர் பண்ணுவோம். கைஸ், கெஸ் வாட்? ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இப்போவே நம்ம பிளான் தெரிஞ்சிருக்கோம். இது வந்து உள்ள வந்து இந்த ரப்டியை வந்து ரப்டிங்கிற குனாஃபாவை வந்து வச்சாச்சு. இப்போ இந்த பவுலை வந்து இப்படி கவுத்தி எடுத்தால் ஒரு ஒரு ஷேப்ல வரும். நடுவில் ஒரு குழி தோண்டி ரப்டியை வந்து நம்ம புதைக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து மேங்கோவை நடணும். தட்ஸ் த டிஷ். ஸோ இப்போ இந்த ஷேப்ல இது வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்ட். அப்படி இல்லைன்னா தூங்கலாம். நைட்டு காலைல கேட்டாங்கன்னா சக்கரை சேமியா செஞ்சுன்னு சொல்லிக்கலாம். 1 2 3 வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஷேப் உடையாம உள்ள ஒரு குழி தோணணும். அந்த பாலை வந்து உள்ளதான் பண்றதுக்கு அது வேற ஆச்சா தெரியல, பார்ப்போம். கைஸ், கன்சிஸ்டன்சிக்கு என்னென்னவோ பண்ண சக்கரை போட மறந்துட்டேன். என்கிட்ட நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லை, வெறும் முந்திரி மட்டும்தான் இருக்கு. அதனால அதை வந்து நெய்யில தாளிச்சு போட்டுடலாம். ரெடி ஆயிட்டான்ல, அப்படியே போட்டுருவேன். பயமா இருக்கு. ஷவா கைஸ், நான் நடுவில் வந்துட்டு நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதே மறந்து நான் பாட்டு இறங்கிட்டேன் குக்கிங்குள்ள. எனக்கு என்னன்னா, அது வந்து அதில் வந்து ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ப்ளஸ் வந்து கையில் ஒரு மாதிரி எடுத்தடி அப்படி கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தது. ஆனால் நமக்கு அப்படி வரல. நமக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பாயசம் மாதிரி ஆயிடுச்சு அந்த குனாஃபா. பட் ஆனால் இப்போ ஓகே, என்னால் ஷேப் பிடிக்க முடிஞ்சுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி அப்படி உருண்டையா வைக்கிறோம் தெரியுமா, அது நான் 2-3 உருண்டை அடி வைக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு அது செட் ஆகலை. பிகாஸ் அது என்னமோ ரப்டியோட ஷேப்புக்கெலாம் வந்துட்டு செட் ஆகலை. ஒரு நிமிஷம் இருங்க, கஷ்டப்பட்டு பண்ணி வச்சது கொட்டிடும் போல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரப்டி. ரப்டி இஸ் ரெடி. இதுதான் வந்து அந்த உருண்டைக்கு நடுவில் ஓட்டை போட்டு வைக்க போகிறோம். அண்ட் நம்மளுடைய கேம் ஸ்டீலர் ஷோ ஸ்டீலர் வந்து இதுதான். இது வந்து இந்த ஒரு பெரிய சைஸ் ஓட்டை வேலை மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இது சென்டர்ல வந்து இந்த ரப்டியை நம்ம கொட்ட போறோம். அண்ட் ரப்டிக்கு மேல நம்ம வைக்க போற இந்த டாப்பிங்ஸ் இஸ் மாம்பழம். எல்லாத்தையும் செட் பண்ணலாமா? இது ப்ரௌன் கலர்ல வரலங்கிறது தான் எனக்கு ஒரே கவலை கைஸ். பட் இட்ஸ் ஓகே. ஸோ ரப்டி ஆனால் டேஸ்ட் பக்காவா வந்துருந்தது. பால் ஆக்சுவலி தெரியல, நான் அந்த பிரெட்டு போட்டு தான் இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணணும், எடுத்து அப்படியே வந்து இதுக்குள்ள வந்து ஃபில்அப் பண்ணணும். ஓகே, இதுக்கு மேல பொறுக்க மாட்டேன் இந்த சாரு. ஐயோ, இந்த ஸ்டாண்டு வேற மாத்தி மாத்தி முடியல, கடுப்பா இருக்கு எனக்கு. அதுவே ஸ்பூனே எடுத்துட்டு வரலையோ. ரப்டியில இருக்க ஸ்பூன் எடுத்துப்போம். எனக்கு ரப்டி தனியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு கட் திஸ். ஹாப்பி பர்த்டே எனக்கு இன்னும் 2 மாசத்துல வந்துரும். ஐயோ, கட் பண்ணி சாப்பிட போறேன். ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு தான் நான் ஆஹா ஓஹோ என்ன வேணாலும் சொல்லுவேன். கம்மிங் அபவுட் திஸ், செம்ம டேஸ்ட். நான் ஆனால் ஒத்துக்கிட்டே ஆகணும், மேங்கோ இதில் செட் ஆகலை. ரப்டி அண்ட் இந்த குனாஃபாவை வெறுமையாக சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கட்டியான பாயாசம் மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த ரப்டியோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு மேங்கோ என்னமோ பெருசாக டேஸ்ட் கொடுத்த மாதிரி தெரியலை. பட் அந்த மேங்கோ வந்து டக்கு டக்குன்னு கடிப்பட்டு உள்ளுக்குள்ள வந்து டிசால்வ் ஆயிடுறான். ஆனால் அவன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது வாவ். இனிப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். ஓ மை காட், மை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இஸ் சோ கொடுத்து வச்ச பையன். என் ஸ்வீட் எப்பவுமே இறங்கவே இறங்காது, 2 வாரம் நிப்பாட்டிடுவேன். இறங்கினே இருக்குது. டிவி போட்டு தான் பாதுனே சாப்பிடணும். நிறைய ஸ்வீட்டு இப்படி அன்டைம்ல சாப்பிட்டதான் அதுவும் நல்லது கிடையாது, வெயிட் போடும்.
மணி என்ன 2:30 ஆகுது. என் அண்ணனை கால் பண்ணி நெட்ஃபிளிக்ஸை கூட லாகின் பண்ணிட்டேன். ஆனா எல்லாத்தையுமே பார்த்து வச்சிருக்காங்களா அதுக்குள்ள என்ன தெரியல. இது வந்து நிறைய பேர் நாங்க ஆக்சுவலி இந்த நெட்ஃபிளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இது எல்லா குடும்பத்திலயும் இப்படி நடக்கும்ல. ஐயோ கண்ணாடி இல்லாம கண்ணு தெரிய மாட்டேங்குதே. ஸோ அதனால என்னன்னா எங்க அண்ணனோட எங்க 2 அண்ணனுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் வந்து ஆக்சுவலி 2 பேருக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். அதனால அந்த மொத்த கேங்குமே இந்த நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றாங்க. ஐயோ சொல்லிட்டேனே, யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க அவங்கலாம். ஸோ அதனால நானும் அதுல வந்து நெல்லுக்கு போற தண்ணி புல்லுக்கும் போகட்டும் அப்படின்னு நானும் வாங்கி வச்சிருக்கேன். பட் என்ன அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வெறிகுண்டு பாத்துருவாங்களா முத நாளே. எதை பார்த்துருக்காங்க எதெல்லாம் புதுசுன்னே எனக்கு தெரியல. இப்போ கூகுள் பண்ணிட்டு தான் பார்க்கணும் போல. ஸோ எஸ் கைஸ், ஸோ தண்ணி இல்லையா திகட்டுது. அண்ட் இவ்வளோ நேரம் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம நான் அடிச்ச லூட்டி எல்லாம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் நான் வந்துட்டு இது 6 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 6 மணி நேரம் விடிந்து விடும். அப்புறம் நான் வந்து பகல்ல தூங்குவேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குற அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் இதுக்கு கண்டென்ட் வந்து வேற வச்சிருந்தேன், மை வாட்ச் கலெக்ஷன் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதை வந்து சாரு விளாக்ஸ்ல போடலாமா இல்ல மிஸ் மிராக்கிள்ல போடலாமான்ட்டு. ஸோ சொல்லுங்க அது எந்த சேனல்ல போடலாம் அப்படின்னு சொல்லுங்க. ரெடியா வச்சிருக்கேன் அந்த வீடியோவையும். நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்படி அப்படி சாரு விளாக்ஸ்ல போடுறத அப்படி திருப்பி அப்படி மிஸ் மிராக்கிள்ல போட்டு விட்டுருவேன். ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். ஓகே, டாடா, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. அண்ட் இவ்வளவு பெரிய வீடியோ பார்க்க உங்களால முடியாது அப்படின்னா கண்டிப்பா இதை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ஷார்ட்ஸும் போடுவேன். அதுல கொஞ்சம் குட்டியா ரெசிபி மட்டும் வரும். ஸோ அதையும் பார்த்து லைக்க போட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணலாம், அடிக்கடி ஏதாவது பண்ணுவோம். என்ன கண்டென்ட் போடலாம்னு ஏதாவது ஐடியா தாங்க. ஓகே, டாடா, பாய்.